என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துடைய இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்தை வரவேற்கிறது. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி கொடுப்பாராக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரெல்லாம் வேத வசனத்தின் மீது மிகுந்த பிரயாசப்படுகிறோமோ, யாரெல்லாம் வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அந்த வசனமானது நம்ம என்ன பண்ணுறதுங்க, காத்துக்கொள்கிறதாக காணப்படுகிறது. வேதம் அப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 139 அதிகாரத்தில் 16வது வேத வசனம் சொல்லுகிறது, என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டது ஐயா. சொல்லிட்டு பாருங்க, நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றோடு இல்லாமல் போனாலும் அவைகள் என்ன பண்ணுங்க, இணைத்து சேர்த்து வைக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ வார்த்தையானது, வசனமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. உயிர் நாட்டில் உள்ள ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வசனங்கள் பாருங்கள், இங்கே கூட வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது, நிறைய வசனங்கள் காணப்படுகிறது. இரக்கம் உள்ளவன் என்னிடம் அவன் இரக்கம் பெறுவான், தாய் உள்ளம் கொண்டவன் என்ன பண்ணுறாங்க, சமாதானம் செய்கிறவன், நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவன், இப்படி பல வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்று ஒரு ஆட்சி வீடாக்கக்கூடிய வார்த்தைகள் என்று நினைக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறோமே. அப்போ வருகிற ஏதாவது ஒரு வார்த்தைகளை படித்தால், வசனத்தை படித்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். வசனத்தை படிக்கக்கூடிய போது, நானே நல்ல அமைப்பேன், நானே உங்களுக்கு ஒடியமாக இருக்கிறேன். அப்போது இந்த வார்த்தைகளை யாராவது கஷ்டப்படுறவங்க, பாரத்தோடு வர்றவங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்குதுன்னு ஒரு இருதயத்தை தொட்டு ஒரு பெரிய மாற்றங்களை என்ன பண்ணுறது, உருவாக்கி கொடுக்குறது. அப்போது வேத வசனமானது, சத்திய வார்த்தையானது எந்த அளவுக்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறீங்களோ, அந்த வசனமானது தான் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுதுங்க, ஜீவனையும் தீர்க்காட்சியும் கொடுக்கிறது. சரியா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் இருக்கிறது சொன்னால் உடைய முழங்காலிலும் உங்களுடைய வேத வாசிப்பிலும் அதுக்கப்புறம் உடைய நம்பி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நினைத்து பாருங்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுக்கிறதாக காணப்படும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார். சங்கீதம் 119 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே அழகாக சொல்லப்படுது. 18வது வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை. வேதத்துக்குள்ள நிறைய அதிசயம், நிறைய மனிதர்களுக்கு கொடுத்த நன்மை இருக்கிறது, நிறைய மனிதர்களுக்கு கொடுத்த விடுதலை இருக்கிறது, நிறைய மனிதர்களுக்கு கொடுத்த சுகம் இருக்கிறது, நிறைய மனிதர்களுக்கு கொடுத்த ஜீவன் இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு என்ன பண்ணுறது, அழகாக போதித்து கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வேதம் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் வசனங்களை மறந்து விடாதபடி அனுதினமும் வேதங்களை வாசிங்கள், அனுதினமும் தெய்வ சமூகத்தில் செவிங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் கடவுளை நோக்கி பாருங்கள். அவர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பூரணமாக விடுதலை கொடுத்து உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்க முடியும். காரணம் என்றால் அவருடைய பெயர் சமாதானத்தின் காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தில் வந்தது மனக்குலத்தை மீட்கும்படியாக வந்தார், மனிதனுடைய பாவத்தை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக வந்தார். அப்படிப்பட்ட தகப்பன் இன்றைக்கு இந்த திருமணை வேத வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு முறையும் பைபிள் படிக்கும் பொழுது நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் வேதங்களை வாசிங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கடவுள் உங்கள் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். சமாதானத்தை தந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.